வணக்கம். பாலா கதை பெட்டகத்தில் உங்களுடன் நிலா. கூழ்பானை. தம்பி, கீழே கல்லும் முள்ளுமா கிடக்கு, பார்த்து நடந்து வா, எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராதே என்று சொல்லிக்கொண்டே நடந்தாள் வள்ளி. சரிக்கா என்று எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டே சொன்னான் பின்னால் வந்த அழகு. இவர்களுக்கு பின்னால் மொட்டைவால் கருப்பனும் நடந்து வந்து கொண்டிருந்தான். சித்திரை மாதத்தை இளங்காலை வெயிலில் தலையில் ஒரு பெரிய கூழ்பானையை வைத்து கொண்டு 2 கைகளையும் சேர்த்து அணைத்து முன்னே வள்ளி நடந்தாள். பின்னால் கையில் கஞ்சி தூக்குவாளியுடன் தம்பி அழகும் கருப்பனும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஏரியின் கருவேல மரத்தில் இருந்த தூக்கணாங்குருவி கூடுகளை அண்ணாந்து வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றான் அழகு. அவ்வப்போது வள்ளி திரும்பி டே தம்பி என்று கூச்சலிட வேகமாக ஓடி வந்து பின்னால் நின்று கொள்வான் அழகு. இவன் பிராயத்து பிள்ளைகள் ஏரியில் ஆங்காங்கு தேங்கியிருந்த குட்டையில் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அழகு இப்போது 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். முழுவாண்ட பரீட்சை விடுமுறையும் விட்டாச்சு. வள்ளியும் 3ஆம் வகுப்பிற்கு விடுமுறை விட்டு 5 வருடம் ஆகிவிட்டது. வழக்கமாக வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் தன் மூத்த பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் ரங்கம்மாள் தான் கஞ்சியும் கூழும் கொண்டு போவாள். கூடவே அக்காவும் தம்பியும் வயலுக்கு போவார்கள் என்ற அம்மாவும் அப்பாவும் வயலில் விளைந்த காய்கறிகளை ஒரு கூடையில் போட்டுக்கொண்டு ஊருக்குள் இருக்கும் பெரிய தெருக்களில் விற்பதற்கு கிளம்பிவிட்டார்கள். கிளம்பும்போது அப்பாவும் நானும் காய்கறி விற்க போறோம், நீயும் தம்பியும் இந்த கூழையும் தூக்குவாளியில் இருக்க கஞ்சியும் கொண்டு போய் அண்ணன்களுக்கு கொடுங்க, பசியோடு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி போகும் வழியில் சாப்பிட கொஞ்சம் கருப்பட்டி துண்டுகளையும் கொடுத்து அனுப்பினாள் அம்மா. வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலையும் பொறுப்பும் வள்ளியிடமும் அழகுவிடமும் கொடுத்து விடுவாள் அம்மா. இவர்களும் மறுப்பு சொல்லாமல் சரி என்று தலையாட்டினார்கள். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஒரு முறை நான் போக மாட்டேன், விளையாட போறேன் போ என்று விளையாட்டாக சொன்ன வள்ளியை அம்மா பக்கத்தில் இருந்த வேப்பங்குச்சியை எடுத்து 4 போடு போட்டது அவளுக்கு இன்றும் மறக்கவில்லை. எப்போதும் ரங்கம்மாள் வள்ளியிடம் சற்று கண்டிப்பாகவே நடந்து கொள்வாள். ஆனால் அப்பா அப்படி இல்லை. சும்மா என் பொண்ணை திட்டிகிட்டே இருக்காத, போடி அங்கிட்டு என்று ரங்கம்மாவை திட்டி விடுவார் முனியன். ரங்கம்மாள் கூழ்பானையை தூக்கி வள்ளி தலையில் வைத்து பத்திரண்டி என்று சொல்லிவிட்டு காய்கறி கூடையை தன் தலையில் தூக்கி கொண்டு திருப்பக்கம் நடக்க தொடங்கினாள். இவர்கள் வசிக்கும் ஊருக்கும் வயல்வெளிக்கும் வடக்கு திசையில் 3 மைல்கள் இருக்கும். குறுக்கே பெரிய ஏரி ஒன்று இருக்கிறது. இப்போது ஏரியில் தண்ணீர் இல்லை. ஆனால் மழைக்காலத்தில் ஏரி நிரம்பிவிட்டால் இவர்கள் பாடு திண்டாட்டம்தான். லேசாக சூரியன் மேல் எழத் தொடங்கிவிட்டான். வெறும் காலோடு 2 பேரும் நடந்து கொண்டிருந்தார்கள். இல்லை 3 பேரும். இப்படியே தம்பியை அதட்டி கொண்டே நடந்தாள் வள்ளி. சரியாக ஊரிலிருந்து 1.5 மைல் தூரத்தில் ஏரி நடுவே ஒரு பெரிய கருவேல மரமும் சின்ன குன்றும் இருக்கும். நேராக அங்கே போய் கூழ்பானை இறக்கி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்து திரும்ப வேகமாக வயல்வெளிக்கு போய்விடுவது வள்ளியின் வழக்கம். கருவேல மரத்தை நோக்கி வள்ளி வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். மீண்டும் அழகு காடை முட்டைகளை பொறுக்கி வர பின்னால் ஓடினாள். அழகு, டே அழகு என வள்ளி கூச்சலிட வேகமாக ஓடி வந்த அழகு இந்த முறை அக்கா திரும்புவதற்குள் பின்னி நின்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் அவளின் பாவடையை மிதித்து விட்டான். அடுத்த கணம் அவள் சுதாரிப்பதற்குள் வள்ளி இடறி கீழே விழுந்தாள். கூழ்பானையும் உடைந்து விட்டது. அழுகை கண்ணை கட்டி கொண்டு வந்தது வள்ளிக்கு. வள்ளி அழுவதை பார்த்து அழகு கண்ணீர் விடத் தொடங்கினான். அக்கா, தெரியாம மிதிச்சிட்டேன் என்று மழலை மொழியில் சொன்னான் தம்பி. தம்பி அழுவதை பார்த்த வள்ளி அழுகையை நிறுத்தி கொண்டாள். தம்பியின் பிஞ்சு முகத்தில் அழுகையை அவளால் பார்க்க முடியவில்லை. எப்போதும் அக்கா அக்கா என்று சுற்றி வரும் தம்பி மீது வள்ளிக்கு அளவில்லா பாசம். ஆனால் இந்த முறை அம்மாவிடம் அடி வாங்குவது உறுதி என்று நினைத்து கொண்டு அந்த தூக்குவாளி கஞ்சியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து போய் அந்த குன்றின் கருவேற மரநிழலில் அமர்ந்தார்கள் இருவரும். அதற்குள் இங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்த கருப்பன் உடைந்த கூழ்பானையை பார்த்து குலைத்துவிட்டு வள்ளியை பார்த்து 2 முறை குலைத்தது. அக்கா, கருப்பன் உன்னை திட்டுறான் பாரு என்று சொன்னான் அழகு. 2 பேருக்கும் சிரிப்பு வந்து விட்டது. கண்ணீரை கூட துடைக்காத அந்த முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது. அதற்குள் வள்ளிக்கு வேறு யோசனை தோன்றியது. அம்மாவும் அப்பாவும் காய்கறி விற்றுவிட்டு மதியானம்தான் வயலுக்கு வருவார்கள். அதற்குள் நாமே போய் இந்த கஞ்சியை அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு மத்தியான வேலைக்கு வயல்காட்டில் இருக்க சின்ன தாத்தா வீட்லேயோ அத்தை வீட்லேயோ இருந்து கொஞ்சம் கூழ் வாங்கி வந்து அங்கே இருக்க பானையில் போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வயலில் இருக்க பானையையும் அம்மா வச்சுட்டு போன கொஞ்சம் கம்பையும் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நாமளே கூழ் காய்ச்சி வச்சிடலாம் என குட்டி கணக்கு போட்டுக்கொண்டால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை வள்ளி. அப்படி செய்தால் அவள் தனியாக செய்யும் முதல் சமையல் இதுதான். ஏற்கனவே அம்மா கூழ் காய்ச்சும் போது சிறு வயதிலிருந்தே கவனித்து வந்த வள்ளி நாமும் ஒருவரை தனியாக கூழ் காய்ச்சி பார்த்து விட வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். அதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என நினைத்தாள். ஆனால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. அம்மா வந்தால் முதுகு தோலை உரித்து விடுவாள் என்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது.
கையில் இருந்த கருப்பட்டியை உடைத்து ஆளுக்கு ஒரு கட்டியை சொய்த்து கொண்டார்கள். கீழே விழுந்த கருப்பட்டி துணுக்குகளை கருப்பன் நக்கி சாப்பிட்டது. தம்பி, கொஞ்சம் வெரசாவா, நமக்கு நிறைய வேலை கிடக்கு என வயல்காட்டை நோக்கி ஓடினார்கள் வள்ளியும் அழகும். மூத்த அண்ணன்கள் இருவரும் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். நேராக ஓடிப்போய் அந்த தூக்குவாளியை கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணீர் தொட்டி அருகே வைத்துவிட்டு விரைவாக நடந்தாள் வள்ளி. வள்ளி வேகமாக செல்வதை பார்த்த பெரிய அண்ணன் கந்தன், பாப்பா, எங்க இவ்வளோ வேகமா போற என்று குரல் கொடுத்தான். அதற்குள் ஓடி மறைந்து விட்டாள் வள்ளி. தம்பி, நீ போய் கொஞ்சம் காஞ்ச விறகு கட்டியும் கொஞ்சம் சுள்ளிகளையும் அள்ளி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு முதலில் நேராக சின்ன தாத்தா வீட்டிற்கு போனாள் வள்ளி. தாத்தா வெளியே உட்கார்ந்திருந்தார். நேரா போய் தாத்தா கிட்ட விஷயத்தை சொன்னாள். தாத்தா உள்ளே போய் ஒரு சட்டியில் கரைக்காமல் வைத்திருந்த கம்பங்கூழை கொண்டு வந்து வள்ளியிடம் கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு தன் குடிசையின் அடுப்பங்கரைக்கு வந்து திறந்து பார்த்தாள் வள்ளி. மேலே ஏடு படிந்து கொஞ்சம் ஒவ்வாத மனம் வீசத் தொடங்கியிருந்தது. எப்படியும் கூழ் காய்ச்சி ஒரு நாளுக்கு மேல் ஆகியிருக்கும். இதை அண்ணன்களுக்கு கரைத்து கொடுத்தால் கண்டுபிடித்து விடுவார் அம்மா. வேறு வழியில்லை என்று அம்மா காடா துணியில் முடிந்து வைத்திருந்த கம்பை எடுத்தாள் வள்ளி. வயல் வேலை அதிகமாக இருக்கும் நாட்களில் நேரம் அதிகமாகிவிட்டால் குடும்பத்தோடு வயலிலேயே தங்கிவிடுவது அவர்களின் வழக்கம். அதனால் அங்கேயே ஒரு சிறிய குடிசையும் அடுப்பங்கரையும் இருக்கும். கொஞ்சம் அவசர தேவைக்கென சமையல் பொருட்களும் அம்மா வைத்துவிட்டு செல்வது வள்ளிக்கு தெரியும். அதனால் சமையல் வேலையை தொடங்கினாள் வள்ளி. தம்பியும் அதற்கு உதவி செய்தான். வந்த வேகத்தில் தம்பிக்கும் கஞ்சி கொடுக்கல, தானும் சாப்பிடல. வள்ளி தாத்தா வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்த அந்த கூழை கரைச்சி கொஞ்சம் மோர் ஊற்றி 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வைத்துக்கொண்டு ஆளுக்கு கொஞ்சம் குடித்தார்கள். அதற்கு மேல் ஒப்பவில்லை இருவருக்கும். மீதியை கரைத்து கருப்பனுக்கு ஊற்றினார்கள். அடுப்பை பற்ற வைத்து சட்டியை வைத்து கூடை தயார் செய்து கொண்டிருந்தாள் வள்ளி. அந்த பெரிய சட்டியில துடுப்பை போட்டு தொழாவ வள்ளி கையில் பலம் இல்லை. தம்பியும் சேர்ந்து ஒரு கை பிடித்து கொண்டான். ஒரு வழியே பார்ப்பதற்கு அம்மா செய்த கைப்பக்குவமாக தெரிந்தது வள்ளிக்கு. கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருந்தாள். மத்தியான வேலையும் ஆகிவிட்டது. ரங்கம்மாளும் முனியனும் வேலையை முடித்துவிட்டு தலையில் கூடையை வைத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் வயலுக்கு. வரும் வழியில் சின்ன தாத்தா ரங்கம்மாவை பார்த்து, அம்மாடி, புள்ள தெரியாம குழுப்பானையை உடைச்சு பிடிச்சு அடிச்சிடாதம்மா என்று உண்மையை போட்டு உடைத்தார் தாத்தா. ஆனால் இந்த முறை ரங்கம்மாவுக்கு பெரிய அளவில் கோபமோ பதட்டமோ இல்லை. சரிப்பா என்று சொல்லி குடிசைக்கு வந்தாள். அழகே, டே அழகே என வாசலில் நின்று கொண்டே அழைத்தாள் ரங்கம்மா. போய் அண்ணங்க 2 பேரையும் வர சொல்லு, சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு கொண்டு வந்த கூடையை இறக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்தார் ரங்கம்மா. அம்மா கேட்பதற்குள் கூழ்பானையை கொண்டு வந்து வைத்தாள் வள்ளி. ரங்கம்மாள் பார்வை பானை மேல் போனது. ஆனால் கூழ்பானை உடைந்த கதை தனக்கு தெரிந்தது போல காட்டிக்கொள்ளவில்லை. கூடையில் வடைப்பாயாசம் நெல் சோறு குழம்பும் வாசம் வந்தது. 5 பேர் சாப்பிடும் அளவிற்கு இருந்தது. கூடையை பார்த்த அழகு முகத்தில் சந்தோஷம். இது அவர்களுக்கு அற்புதம். எப்போதாவது தான் இப்படி கிடைக்கும் மதியான உணவு. வருடத்திற்கு 1 முறை 2 முறை தான் நெல் சோறு. மற்ற நாளெல்லாம் களியும் கூழும் தான் அவர்களுக்கு. அம்மா, அப்போ கூழ் இருக்கே முந்திக்கொண்டே சொன்னாள். நான் கூழ் குடிக்கிறேன், நீங்க எல்லாம் நெல் சோறு சாப்பிடுங்க என சொன்னாள் ரங்கம்மா. கொஞ்சம் கூழை கரைத்து ஒரு வடையை தொட்டுக்கு எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தாள் ரங்கம்மா. கூழை முதலில் குடிக்கும் போதே தெரிந்துவிட்டது இது வள்ளி செய்த வேலைதான். அவ்வளவு சந்தோஷம் ரங்கம்மாவுக்கு. மீண்டும் ஒரு சொம்பு குடித்தாள் ரங்கம்மாள். பிள்ளைகள் எல்லோரும் படைப்பாயசம் யாருமா கொடுத்தா என்று கேட்டார்கள். இன்னைக்கு நம்ம கோயில் குருக்கள் வீட்டில் விசேஷம். காய்கறி விற்க போயிருந்தப்போ கூப்பிட்டு, இந்தாம்மா போய் பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு கூடையில் வச்சு கொடுத்தாங்க என்று சொல்லி முடித்தாள் ரங்கம்மா. வள்ளி மட்டும் விழிச்சு விழிச்சு ரங்கம்மாவையே பார்த்துட்டு இருந்தா. சரியா கூட சாப்பிடவில்லை வள்ளி. அம்மா கண்டுபிடித்து விட்டால் அடிச்சிடுவாங்க அப்படின்னு பயம் மட்டும் இருந்தது. சாப்பிட்டு முடித்து எழுந்து வந்த வள்ளியை கூப்பிட்டு முன்னெற்றியில் முத்தமிட்டாள் ரங்கம்மாள். வள்ளிக்கே அளவில்லா சந்தோஷம். அம்மாவை அப்படியே இறுக்கி கட்டிக்கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.